என் அன்பு குழந்தையே, எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் நீ போராடி கொண்டிருந்தாயோ அந்த போராட்டங்கள் எல்லாம் இனிதே நிறைவடைந்து அதற்கான பலனை, வெற்றியை இப்பொழுது நீ பெறப்போகின்றாய். இன்று இரவுக்குள் சுபமங்கள செய்தி உன்னை தேடியும் வரப்போகின்றது. உறுதியான பல நல்ல விஷயங்களை உன்னோடு பகிர்வதற்காகவும் பல உண்மைகளை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்குள் எழுகின்ற வேண்டாத எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்றது என்பதை இப்பொழுது தெரிவிக்கின்றேன். அந்த தேவையில்லாத எண்ணங்களை, எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் இருந்து முழுவதுமாக அகற்றிவிட்டால் உனக்கு வந்து சேர வேண்டிய பல நன்மைகளும் உனக்கு நிறைவாகவே வந்து சேரும். உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு இறைவனை தினம்தோறும் தியானிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டால் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து நீ முழுவதுமாக வெளிவந்து விடுவாய். நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான அதிர்வலைகளும் எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்க வேண்டுமானால் உன்னுடைய மனம் ஒரு தெளிவையும் நிதானத்தையும் பெற்றிருக்க வேண்டும். கோபம் என்கின்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டாத ஒன்று. அதை இக்கணம் முதல் விட்டுவிடு. சினத்தை இருந்தால் எந்த ஒரு சாதனையையும் செய்ய முடியாது. சினத்தை ஒழித்தவன் பல சாதனைகளை படைக்கின்றான். நிதானமாக சிந்தித்து செயல்படுபவன் பல வெற்றிகளை குவிக்கின்றான். எதற்காக நீ காத்திருக்கின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிறைவாக கைகூடி வர வேண்டுமானால் நிதானமும் சினமிழந்த தன்மையும் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஓம் கம் கணபதியே நமோ நமக என்று என்னுடைய பக்தர்கள் மனமாற என்னுடைய நாமத்தை, மந்திரத்தை தினம்தோறும் சொல்லிக்கொண்டு பல வெற்றிகளை வாழ்க்கையில் சேர்த்து கொண்டே இருக்கின்றார்கள். உன்னுடைய பலவீனங்கள் எல்லாம் பலமாகவும், குறைகள் எல்லாம் நிறையாகவும், தோல்விகள் எல்லாம் வெற்றிகளாகவும், தீமைகள் எல்லாம் நன்மைகளாகவும், கண்ணீர் எல்லாம் புன்னகையாகவும் நான் மாற்ற நிறைவாக வந்திருக்கின்றேன். உயிராக நீ இறைவனை நினைக்கும் பொழுது நீ வாழும் காலம் வரை அந்த இறைவனுடைய துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும். உன்னுடைய மனம் பலம் நிறைந்ததாகவும் உன்னுடைய வாழ்க்கை நலம் நிறைந்ததாகவும் இந்த கணபதியால் நிச்சயம் மாற்றி கொடுக்கப்படும். நேரத்தை வீணாக்கக்கூடிய பழக்கம் நிச்சயமாக உன்னிடம் இல்லை. உன்னுடைய மனம் எதை அமைதி என்று கருதுகின்றதோ, உன்னுடைய மனம் எது நம் வாழ்விற்கு தேவை என்று நினைக்கின்றதோ அதை நோக்கிதான் உன்னுடைய செயல்களும் நேரமும் புறப்படுகின்றது. என் அன்பு குழந்தையே, துளி கூட நீ உன்னுடைய முயற்சியை தொய்வில்லாமல் செய்து கொண்டிருக்கின்றாய். படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கை மேலே மேலே வளரப்போகின்றது என்று இப்பொழுது நான் உனக்கு சர்வ நிச்சயமாக தெரிவிக்கின்றேன். உன்னுடைய மனம் எந்த அளவு குமுறல்களை சந்தித்ததோ அந்த அளவு உன் வாழ்க்கையை கொண்டாடவும் தயாராகிவிட்டது. என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்த உன்னுடைய கவலைகளையும் கண்ணீரையும் இப்பொழுது நான் போக்க வந்திருக்கின்றேன். இனி முன்னேற்றம் என்பது சீராக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். தடைகள் எல்லாம் விலகி அந்த தடைகளையும் தாண்டி நீ பல சாதனைகளை சாதிக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை நிலையில் மாற்றம் வரப்போகின்றது. கிடைக்காமல் இருந்த விஷயங்கள் இத்தனை நாள் உனக்கு கவலையை கொடுத்தது. இப்பொழுது அது கிடைத்து உனக்கு மனநிறைவை அளிக்க வந்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையாகிய நீ நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். என்னுடைய குரல் உன்னுடைய செவியில் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியும் எப்பொழுதும் நிறைந்து இருக்கும். உன்னுடைய மனம் மிகவும் தூய்மையாக இருப்பதால் அந்த மனதில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய இல்லமும் மிகவும் தூய்மையாக இருப்பதால் நான் அதில் வாசமும் செய்து கொண்டிருக்கின்றேன். நல்ல எண்ணங்களும் நல்ல அதிர்வலைகளும் இருக்கக்கூடிய இடத்தில் நான் எப்பொழுதும் நிறைந்தே இருக்கின்றேன். அந்த வகையில் உன்னுடைய உள்ளம், இல்லம் என இரண்டும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருந்து நீ பல வெற்றிகளை குவிக்கவும், பல சாதனைகளை புரியவும், உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கவும், வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையில் நீ வாழவும் நான் உனக்கு உறுதுணையாகவே இருப்பேன். என் அன்பு குழந்தையாகி நீ உன் கரங்களில் சில விஷயங்கள் கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றாய். சுப செய்திக்காக காத்திருக்கின்றாய். இல்லை என்று சொல்லாமல் என் குழந்தையாகிய உனக்கு பல நன்மைகளை கொடுத்தருளதான் இப்பொழுது இங்கே வந்திருக்கின்றேன். நீ நினைத்ததை அடையக்கூடிய நேரமும் நான் உனக்கு அதை கொடுத்து மகிழக்கூடிய நேரமும் இப்பொழுதுதான். நீ எதிர்பார்த்த சந்தோஷம் எல்லாம் உனக்கு எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் கிடைத்தே ஆக வேண்டும் என்று உறுதியோடு வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். நிம்மதி இல்லையப்பா வாழ்க்கையில், சந்தோஷமே இல்லையப்பா வாழ்க்கையில், என்னுடைய ஆசைகள் எதுதான் நிறைவேறுகின்றது?
நான் இது வேண்டும் என்று கேட்கின்றேன், ஆனால் எனக்கு கிடைக்கவில்லை. இப்படி கண்ணீரோடு கவலையோடு ஒவ்வொரு பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை விட என்னுடைய வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அல்லவா எதிர்மறை எண்ணங்கள் எனக்குள் புறப்படுகின்றது என்று தினம்தோறும் புலம்புகின்றாய். என் அன்பு குழந்தையே, இந்த புலம்பல்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தின் தொடக்கமாகவும் பல நல்ல நல்ல விஷயங்களை நல்ல நல்ல மாற்றங்களாக இன்றைய தினத்தில் இக்கணம் முதல் கொண்டு வர நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய வாக்கை கேட்க இக்கணம் நீ உள்வந்திருந்தால் சற்று முழுமையாக கேட்கும் பட்சத்தில் முழுமையான பலனையும் நீ உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலாம். நீ எதிர்பார்த்த சந்தோஷம் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். இனிப்பான செய்திகள் உன்னை தேடி வரப்போகின்றது. வாழ்க்கைக்கு அவசியமான பல நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக உன்னை வந்து அடைய போகின்றது. இது எல்லாம் வெறும் வார்த்தைகள் என்று நினைத்து சாதாரணமாக கடந்து விடாதே. என்னுடைய சத்திய வாக்கு, இதை மனதில் பதித்து வைத்துக்கொள். நான் சொல்லும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாக்குகள், அதற்கு வலிமை என்பது அதிகம். உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதும் இனி அதிகமாக உனக்கு கிடைக்கும். நினைத்ததை நீ அடையக்கூடிய சக்தியை இப்பொழுது நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். வெகு நாட்களாக நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது மனநிறைவாக நான் உனக்கு கொடுத்து மகிழப் போகின்றேன். என் அன்பு குழந்தையாகிய நீ சில விஷயங்களில் நல்ல முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய். அது கிடைத்தே ஆக வேண்டும், நடந்தே ஆக வேண்டும் என்று வெகு நாட்களாக காத்திருக்கும் உனக்கு இப்பொழுது அது உன்னுடைய கரத்தில் கிடைக்கப் போகின்றது. என் குழந்தையே, மனமாற என்னை நினைத்து ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கின்றாய். ஒவ்வொரு நாள் உறங்க செல்லும் பொழுதும் இறைவனை நினைத்து கொள்கின்றாய். இப்படிப்பட்ட அன்பான குழந்தையாக இருக்கும் உனக்கு நல்ல அறிவாற்றலையும் பேரையும் புகழையும் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய இடத்தில் நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன். உன்னுடைய முயற்சிகள் எதுவுமே வீண் போகவில்லை. அந்த முயற்சிக்கான பலன் பன்மடங்கு இப்பொழுது உன் கரத்தில் கிடைக்கப் போகின்றது. விலகி இருந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்று கூடி உன்னை சந்தோஷப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது. காற்று வீசும் திசை எல்லா இடத்திலும் இறைவனுடைய துணை இருந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்த இந்த கணபதி முடிவெடுத்து விட்டேன். என்னை நம்பியிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை சகல சௌபாகியங்களோடு சிறப்போடு மாறப்போகின்றது. உன்னை விட்டு விலகி சென்ற விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நல்லபடியாக உன்னை புரிந்து தெரிந்து உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய அருளாலும் ஆசியாலும் நலம் நிறைந்த வாழ்க்கையை தான் இனி வரும் நாட்களில் நீ வாழ்வாய். உன்னுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக மாறப்போகின்றது. என் குழந்தையே, அதிக அளவு சந்தோஷத்தை பேரின்பமாக நீ அடையப் போகின்றாய். எந்த அளவிற்கு என் வார்த்தைகளை நம்புகின்றாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நலனும் கிடைக்கும், நல்லது நடக்கும்.